வணக்கம். இந்த வாரத்துக்கான கேள்வி. பல விதங்களில் இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அதனால அது கொஞ்சம் ஆழமாகவே யோசியுங்க. நானும் அத பத்தி விரிவாக என்னுடைய பார்வைகள சொல்றேன். உங்கள் குழந்தை பருவ கனவு என்னது? அது நிறைவேறிவிட்டதா? இன்னும் அதற்காக முயன்று கொண்டிருக்கிறீர்களா? சின்ன வயசுல எல்லோருக்குமே நெறைய ஆசைகள் இருக்கும். டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், வெளிநாடு போகலாம். நெறைய ஆசைகள் இருக்கும். சின்ன குழந்தைகள எல்லாருமே ஆசைப்பட்ட ஒண்ணு வந்து பறவையா ஆகணுன்ட்டு. ஏன்னா, நம்ம பார்க்குற எல்லாத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, பறவைகள் தான் சுதந்திரமா இருக்கும். அது கழுகெல்லாம் பார்த்தீங்கன்னா, அசையவே அசையாது. ஒரு துளி கூட அசையாம அப்படியே அந்த காத்துல மிதந்துட்டே இருக்கும். அப்படியே பொறாமையா இருக்கும். எப்படி அதுக இப்படி இருக்கு அப்படின்னு. அது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன் எல்லா பறவைகளும் அப்படி மிதக்க முடியறதில்ல? நான் நெறைய கவனிப்பேன் இயற்கைய. தனிமை, துக்கம் வேறு வழியே கிடையாது. இயற்கை தான் எனக்கு கிடைத்த ஒரே ஒரு துணை. அப்போ அந்த கழுகு மிதக்கிறதெல்லாம் பார்க்க அந்த காக்காய்க சில சமயம் அந்த மாரி பறக்க முயற்சிக்குங்க. அப்படியே கொஞ்ச நேரம் அப்படி மிதக்க பார்க்கும். அதனால முடியாது. தொப்புன்னு கீழ விழுகிற மாரி அதோட ஆங்கிளே மாறிடும். அப்போ அத யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்பதான் மெல்ல மெல்ல தான் அதெல்லாம் புரிய வந்தது. பறவைகள் பறப்பதற்கு காரணம் அது உடல் அமைப்பே அப்படி. அதனுடைய உடல்ல நெறைய வெற்றிடங்கள் இருக்கு. அதனால எடை குறைந்ததாக இருக்கும். எலும்புகள் மென்மையானவை. அதே சமயம் எல்லா பறவைகளும் ஏன் கழுக போல பறப்பதில்ல? நீங்க சிட்டுக்குருவிகள பார்த்துருக்கலாம். அப்படியே துள்ளி குதிச்சுக்கிட்டே இருக்குங்க. கிச்சு 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 கிச்சுன்ட்டுருக்கே இருக்கும். அமைதியாவே இருக்கவே முடியாது. ஆனா கழுக கவனிச்சு பாருங்க. என்ன ஒரு கம்பீரம். அதனால தான் நம்ம சிங்கத்த வந்து காட்டோட ராஜான்னு சொல்றோம். சிங்கம் வந்து மற்ற மிருகங்களப் போல பதட்டப்படாது எதுக்குமே. அது ஒரு ஒரு பார்வை பார்த்தாலே போதும் அது. அதோடைய தேஜஸும், அந்த பிடரி மயிர் அதெல்லாம் பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும். இல்லையா? இப்ப அதெல்லாம் எனர்ஜி. அதிலிருந்து வரும் எனர்ஜி இல்ல? அப்போ அந்த எனர்ஜிய சரியாக கையாளணும். இயற்கை வந்து எந்த எனர்ஜியுமே வீணடிக்க விரும்பாது. எனர்ஜியே ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஒரு எனர்ஜிய இன்னொரு எனர்ஜியாக மாற்றலாம். அப்போ பறவைகள் வந்து பல விதங்களில் தங்களுடைய எனர்ஜிய வீணடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப சிட்டுக்குருவி பார்த்தா ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்குங்க, குதிச்சுக்கிட்டே இருக்குங்க, துள்ளிக்கிட்டே இருக்குங்க. ஆனா கழுகு அப்படி இல்ல. அதுக்கு வந்து அந்த காற்று ஓட்டத்த அதால கவனிக்க முடியுது. மற்ற பறவைகளுக்கு பாருங்க அந்த திறமை இல்ல. அதுதான் அந்த ஒரு கம்பீரம்னு சொல்றது. அதுதான் அழகு உண்மையில். ஒரு மென்மையாக ஒரு மலரைப் போல இருப்பது ஒரு அழகு. ஆனா, அந்த மலர் வந்து நொய்மையானது. ஒரு கம்பீரமான அழகுங்கிறது ஒரு தனித்துவம் மிக்கது. இப்ப கழுகு அது எப்படி அது அடைஞ்சுது? அது முயற்சியால செய்யறது கிடையாது. அது நுட்பமாக புரிந்துகொள்ளுது. இல்லையா? அது பறக்க பறக்க அது அந்த காற்ற உணருது, தன்னை உணருது. அதன் மூலமாக அது கற்றுக்கொள்ளுது. அந்த கற்றுக்கொள்ளுதல் எதுவுமே அறிவுபூர்வமானது கிடையாது. கழுகு வந்து இன்னொரு கழுக பார்த்துட்டு இதே மாரி ஆகணும்னு நினைக்கிறது கிடையாது. அதெல்லாம் அதுக்குள்ள இருக்கு. அதப்போல தான் நாமளும். நாம யாரா ஆகணுங்கிறது நமக்குள்ள இருக்கு. பல சமயம் நம்ம கனவுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆழத்திலிருந்து வெளிவருபவையாக தான் இருக்கும். நம்மோட குழந்தை பருவ கனவுகள் மிகவும் முக்கியத்துவம் கொண்டவை. ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து உலகம் தெரியாது. என்ன ஆகணும்? எப்படி வாழணும்? எதுவுமே தெரியாது. அப்போ அந்த கனவுகள நீங்க நுட்பமாக கவனிக்கணும். என்ன உங்க கனவா இருந்தது? இப்போ என்னுடைய கனவுகள் பல இருந்தது. பைலட் ஆகணும், ஒரு இராணுவ வீரன் ஆகணும், ஒரு இந்தியா முழுக்க ஒரு அ ஒரு பேருந்து சர்வீஸ் ஓட்டுநர் தயார் செய்யணும். அப்படின்னுலாம் எல்லாமோ கனவுகள் இருந்தது. ஆனா, அதை எல்லாம் விட அடிப்படையான ஒரு கனவு, ஆசை வந்து துறவி ஆகணுங்கிறது. 5 வயசுல அந்த குழந்தைக்கு எங்கிருந்து அந்த எண்ணம் வந்திருக்குன்னு தெரியல. ஆனா, அத யாரு செய்வாங்க? துறவி ஆகுறதுன்னு சொன்னா? அதனால நான் வெவ்வேறு விதங்களில் முயற்சி செய்ய முயன்றேன். ஆனா, அதெல்லாமே எளிதான கனவுகள் கிடையாது. அதே சமயம் ஒரு கேள்வியும் எனக்கு எழும். இப்போ பைலட் ஆகணும்னு சொல்லிட்டு நான் 10, 15 வருஷம் என்னுடைய வாழ்க்கைய வீணடிச்சுட்டு, பைலட் ஆன உடனே எனக்கு பைலட் ஆனது பிடிக்கல அப்படின்னா, அந்த வாழ்க்கை வீணா போயிடும் இல்லையா? திருப்பி நான் அத மீட்டெடுக்க முடியாது.
அதனால எனக்கு உள்ளார தோணும், நானாக இத தேர்ந்தெடுக்க முடியாது. தானாக அது நிகழணும் அப்படின்னு தோணும். அதனால நெறைய கனவுகள் இருந்தாலும் நான் முயற்சி செஞ்சது கிடையாது. சிலவற்றை மாத்திரம் இசைக்கலைஞன் ஆவது, ஓவியன் ஆவது, புகைப்பட கலைஞன் ஆவது இப்படின்னு சிலவற்றை முயன்று பார்த்துருக்கேன். அத முயன்று பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிரும், நம்மளுக்கு அந்த அளவு தகுதி, திறமையெல்லாம் இல்லன்ட்டு. அப்படியே அந்த கனவு கைவிட்டு போயிடும். இப்படி நம்ம பல விதங்கள்ல நம்ம கற்றுக்கொள்ள முடியும். நாம நம்மள தான் கவனிக்கணும். நாம ஒரு விதை போல, நமக்கு என்ன வேணும்னு நம்மளுக்கு தெரியணும். அது தெரியாத போது பல விதங்களில் வாழ்க்கை நம்மளுக்கு கற்றுத்தரும். நம்ம மத்தவங்கள பார்த்து ஈர்க்கப்படுறோம் அப்படின்னா, அவங்க கிட்ட நம்மிடம் முழுமையா வளராத ஏதோ ஒண்ணு இருக்கு. அதனால தான் அவங்ககிட்ட ஈர்க்கப்படுறோம். அவங்க கிட்ட அது நன்றாக வெளிப்படுது. அப்போ அவங்கள கவனிச்சு அந்த திறன நம்மிடமிருந்து நாம வளர்த்துக் கொள்ள வேண்டும். அப்படியே அவங்கள காப்பி அடிக்கக்கூடாது. அதனால நாம் நம்முடைய சுயத்தை இழந்துருவோம். தனித்தன்மைய இழந்துருவோம். நம்முடைய தனித்தன்மையை இழந்துட்டா அப்புறம் வாழ்வதில் எந்த அர்த்தமுமே கிடையாது. நாம கூட்டத்துல ஒருத்தராக இருப்போம். இத கவனியுங்க. பலருக்கும் நம்முடைய கனவு நிறைவேறிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. நிறைவேறியிருந்தாலும் நம்ம மகிழ்ச்சியாக இருக்க மாட்டோம். அதுதான் எதார்த்தம். ஏன்னா அந்த கனவுங்கிறது நிறைவேறாத வரைக்கும் தான் அது அழகானதாக இருக்கும். ஒரு காதல் திருமணம் வரைக்கும் தான் அழகா இருக்கும். திருமணம் நிகழ்ந்துருச்சுன்னா அது பொறுப்பாகிடுது. இப்ப அதைப் போல தான் இந்த கனவுங்கிறது ஒரு தூண்டுகோல் போல நம்மள முன்னாடி செலுத்திக்கிட்டே இருக்கணுமே ஒழிய, அது நிறைவேறணும்னா அது நாமளாக மாறணும். நாம ஆக முடியாது. ஒரு பைலட் ஆகறதுங்கிறது என்ன? நான் ஒரு மனிதன். நான் பைலட்டா ஆவேன். அப்புறம் நான் நானாக இருப்பேன். இல்லையா? நான் ஒரு ஓவியன் ஆவேன். அப்புறம் நான் நானாக இருப்பேன். அப்படி இருக்க முடியாது. ஒரு ஓவியன்னா நம்ம ஓவியன். முழு நேரமும் நம்ம ஓவியத்த குறித்து சிந்திச்சுட்டு, ஓவியம் விஷயமாக யோசிச்சுக்கிட்டு, ஓவியத்தை குறித்தே கற்பனை செஞ்சுக்கிட்டு, வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது தான் நம்ம உண்மையான ஓவியன். அப்பதான் நம்ம இந்த ஓவிய திறமைய முழுசா உள்வாங்கிக் கொள்ள முடியும். அது நம்முடைய உடல், பொருள், ஆவி, அந்த ஆன்மா எல்லாம் சேர்ந்து செயல்படணும். அப்பதான் அந்த கனவு முழுமை அடையும். ஆனா நம்மில் பலரும் நாம் மேற்கொள்ளும் கனவுகள்ங்கிறது வெளியில மத்தவங்கள பார்த்து உருவாகும் கனவுகளா தான் இருக்கும். அதனால தான் அது நிறைவேறுவதும் கிடையாது. நிறைவேறினா நாம மகிழ்ச்சி கொள்வதும் கிடையாது. இத கவனியுங்க. உங்களுக்கு குழந்தை பருவத்தில என்னென்ன கனவுகள் இருந்தது? அத ரிகலெக்ட் பண்ணுங்க. அத கொஞ்சம் கற்பனையில வேறு வேறமா யோசிச்சு பாருங்க. அந்த கனவு நிறைவேறினா என்ன ஆயிருக்கும்? ஸோ இதில நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மிடம் ரூ. 1000 இருக்குன்னா, அந்த ரூ. 1000 வச்சுக்கிட்டு நெறைய கற்பனை செய்யலாம். இத வச்சுட்டு சினிமா பார்க்கலாம், ஒரு புத்தகம் வாங்கலாம், நல்ல சாப்பாடு சாப்பிடலாம், ஒரு பயணம் மேற்கொள்ளலாம். அது எவ்வளவோ விஷயங்கள் செய்ய முடியும். ஆனா, அத செலவிடணும்னு முடிவு பண்ணிட்டா, ஏதோ ஒரு விதத்தில தான் செலவு பண்ண முடியும். புத்தகம் வாங்கிட்டா சினிமா பார்க்க முடியாது. சாப்பிட்டோம்னா புத்தகம் வாங்க முடியாது. அப்ப இதுதான் வாழ்வில் இருக்கும் ஒரு சிக்கல்னு சொல்லலாம். நாம ஏதோ ஒரு விதத்தில தான் நம்மள வெளிப்படுத்திக் கொண்டு ஆக முடியும். நாம் எல்லாமே ஆக முடியாது. அப்ப நாம யாரா ஆகணும்? நம்ம யாராவும் ஆகத் தேவையில்ல. நாம ஆகுனா போதும். நாம ஆகணும்னா என்ன அர்த்தம்? நம்மள தேவையற்ற எண்ணங்கள், கனவுகள், கற்பனைகள விட்டு ஒழிச்சாலே போதும். ஸோ இது ரொம்ப தத்துவபூர்வமா நான் பேசுறதா இருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு இத விரித்து பாருங்க. இதுக்கு உங்களுக்கு கற்பனை கொஞ்சம் தேவை. இதுவரைக்கும் நான் சொல்லியிருந்தது உங்களிடம் இருப்ப உண்மைகளை வெளிப்படுத்துங்கங்கிறேன். கனவுல இந்த கற்பனையிலயும் உண்மை இருக்கு. ஏன்னா, நாம எத கற்பனை செய்றோங்கிறது நம்முடைய அறிவு, அனுபவம் போன்றவற்றை பொறுத்தது. இப்ப நான் இந்த படத்த உருவாக்கியிருக்கேன்னா, என்னுடைய கற்பனைய வைத்து நான் இந்த படத்த உருவாக்கியிருக்கேன். எனக்கு இது குறித்த விஷயங்கள் தெரியுங்கிறதுனால என்னால இப்படி கற்பனை செய்ய முடிந்தது. இதுக்குள்ள நெறைய குறியீடுகள் இருக்கு. இது எனக்கு தெரியும். அது எல்லாருக்கும் புரியுமா? இப்ப நமக்கு தெரிந்தத வச்சு தான் நம்மால கற்பனை செய்ய முடியும். அப்போ குழந்தை என்ன கனவு காணுதுங்கிறது, அதுக்கு தெரிஞ்சத வச்சு தான். இன்னொரு நுட்பமான விஷயம் இருக்கு. கனவுக்கும், கற்பனைக்கும். கற்பனைங்கிறது நம்முடைய அறிவு, அகங்காரம் எல்லாமே இருக்கு அதுல. நமக்கு தெரிஞ்சத தான் கற்பனை செய்ய முடியும். ஆனா, நமக்கு தூக்கத்துல ஏற்படும் கனவுகள் நம்மை கடந்தவை. அது நம்ம ஆழ்மனம் நமக்கு தரும் செய்திகள். அப்போ நீங்க பைலட்டா ஆகணுங்கிறது உங்களுடைய கனவா? கற்பனையா? ஆசையா? இதெல்லாமே நம்ம வித்தியாசத்த புரிஞ்சுக்கணும்.
நம்ம பல சமயம் இக்கரைக்கு அக்கரை பச்சை. நம்ம இன்னொரு வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால இந்த வாழ்க்கையில இருக்கிற குறைகள் எல்லாம் நம்மளுக்கு தெரியும். போதாமைகள் எல்லாம் நம்மளுக்கு தெரியும். அதனால இன்னொரு வாழ்க்கைக்கு ஆசைப்படுவோம். ஏன்னா, அதில நம்ம ஆசைப்படும்போது அதில இருக்கும் நிறைகளை மட்டும் தான் பார்ப்போம். அதில என்ன குறைகள் இருக்கும்னே நம்மளுக்கு தெரியாது. ச்சே! நம்மளும் காடால வாழ்ந்தா இப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் எல்லாருக்குமே. வெளிநாட்டு வாழ்க்கை எல்லாமே. அதே சமயம் அது எளிது கிடையாது. இங்க ஒரு புது நாட்ல போய் செட்டில் ஆகுறது, அந்த நாட்டு அ அந்த பருவநிலைக்கு நம்மளை மாற்றிக்கொள்வது, தகவமைத்துக் கொள்வது எளிது கிடையாது. ஏன்னா அது உடலே மாறணும். அந்த எனர்ஜிக்கு மாறணும். நம்மிடம் இருக்கும் பழசெல்லாம் விட்டு ஒழியணும். எளிது கிடையாது. அதெல்லாம் ரொம்ப நுட்பமான விஷயங்கள் இருக்கு அதுக்குள்ள. இப்போ இதெல்லாம் நீங்க கவனிச்சீங்கன்னா, நெறைய உங்களுக்கு புரிதல்கள் கிடைக்கும். இப்போ இது ஒரு கற்பனையோட அந்த அந்த அத யோசியுங்க. அதான் இன்னும் அதற்காக முயன்று கொண்டிருக்கிறீர்களா? அப்படின்னா, அதில சரியா, தவறா எதுவுமே சொல்ல முடியாது. இது யோசியுங்க. முதல்ல அது நிறைவேறிடுச்சுன்னா, நீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்களா? சொல்வது கஷ்டம். இல்லையா? அப்போ அது எப்படி, என்னன்னு நாம தான் கற்றுக்கொள்ளணும். கனவு காண்பது யார் வேணாலும் கனவு காணலாம். அப்துல் கலாம் சொல்லிட்டு போயிட்டாரு. 2020 இல்ல இந்தியா வல்லரசு ஆயிரும்ன்ட்டு ஆச்சா? யார் வேணாலும் கனவு காணலாம். அத செயல்படுத்தும் திறன் இருக்கணும். அத நாம தான் முயற்சியால மேற்கொள்ளணும். அத செயல்படுத்துவதையும் கற்பனை செஞ்சுக்கிட்டு வாழ முடியாது. சாப்பிட்டா நல்லா இருக்கும், நல்லா தூங்கலாம், நல்லா இருக்கும். சாப்பாடு எந்திரிச்சு தயார் செய்யறதுக்கான திறமை இருக்கணும், தகுதி இருக்கணும், திறன் இருக்கணும். வீட்ல எந்த பொருளுமே இல்லாம அப்படியே கனவு கண்டுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அப்போ முதல்ல என்ன சமைக்கணுமோ அதுக்கான அடிப்படையான பொருள்கள வாங்கணும் இல்லையா? அப்படிதான் வாழ்க்கையை நாம கட்டமைத்துக் கொள்ள வேண்டும். நம்மளுக்கு வெறும் நடைமுறை உலகை மட்டும் வச்சு வாழ முடியாது. நம்மளுக்கு கனவுகளும் வேணும். அப்பதான் வாழ்க்கை அழகானதாக இருக்கும். அதே சமயம் இந்த கனவுகள் மட்டுமே வச்சு வாழவும் முடியாது. 2க்கும் இடையில் ஒரு சமநிலையை நாம கண்டுபிடிக்கணும். அத நாம மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். நான் மட்டும் தான் அத செய்ய முடியும். இப்போ இதில இருந்து உங்களுக்கு என்ன புரிதல் கிடைக்குதுங்கிறத நீங்க முன்னெடுத்துச் செல்லுங்க. இதில சரி, தவறுலாம் எதுவுமே கிடையாது. நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்கங்கிறது உங்களுக்கு மட்டுமே ஆனது. அடுத்த வாரம் வேறொரு கேள்வியில் சந்திப்போம். நன்றி.